நம்ம நாட்டுல இந்த ஜஹரானுடைய குழப்பத்தினால ஆங்காங்க எங்கட ஏகத்துவ பள்ளிகள் மூடப்பட்டது. இப்ப இதுல முஸ்லீம்கள் ஒரு சார் அறிவிக்கிறான், அவன் இணை வைக்கின்ற சுன்னத்து வல் ஜமாஅத் சேர்ந்த அந்த சார் அறிவிக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய திட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? நீ என்னதான் நீங்க ஒழிக்க நினைச்சாலும் அழிக்க நினைச்சாலும் அல்லாஹ் நினைச்சா மாத்திருவான். மாத்தினானா இல்லையா? அது திட்டத்தை முறியடிச்சானா இல்லையா? அந்த இளைஞனை கொலை செய்யல, பச்சையா நடக்கிறது, பச்சையில நடக்கும் தானே. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு தாய் என்ன செய்வான்னு கேட்டா, சில நேரத்துல கோபத்துல கையிலைக்காக பேசுமா அடிச்சிருவான். சில நேரத்துல அந்த அடிச்சது தலையில பட்டு அந்த குழந்தை மூத்தா போயிடும். இப்ப தாய் கொலைகாரியா வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் பிரச்சனை. உனக்கு நான் ஒரு ஐடியா தரேன், நான் ஒரு திட்டம் போடுறேன். என்ன திட்டம் தெரியுமா? ஒரு பொட்டிக்குள்ள குழந்தைய வச்சு கடல்ல போட்டுரு. இப்ப கடல்ல போட்டதுனால நீ பயப்படக்கூடாது, தாண்டுவான், ஒன்னும் யோசிக்க வேணாம். அந்த குழந்தை பத்திரமா பாதுகாப்போம், அந்த குழந்தை திரும்ப உங்ககிட்ட ஒப்படைப்போம், வாக்குறுதி கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்திலே, நன்மையை அதிகமாக செய்கிற இந்த மாதத்திலே நல்ல செய்திகளை கேட்பதற்காக வேண்டி இந்த இடத்துல நாம் எல்லாம் ஒன்று கொடுத்திருக்கிறோம். இந்த நல்ல மாதத்தில் நல்ல இடத்தில் நாம் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அம்சம்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய சில அம்சங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு ஃபிரௌன், அந்த ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் அவன்தான் நான் தான் ரப்பு, என்னை விட உலகத்தில் எந்த ரப்பும் கிடையாது என்று ஆணவம் கொண்டு, திமிரு கொண்டு, பெருமை அடிச்சு அவங்கள மக்களை அட்டூழியம் பண்ணி அநியாயம் பண்ணி கொண்டிருந்த ஒருத்தன் தான் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் அவன் முன்னே வேதங்களை மையப்படுத்தி ஒரு கருத்தை விளங்கி கொள்றான்னு தெரியுமா? நமக்கு எதிராக ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்ற தகவலை அறிந்து கொள்கிறான். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் மரவிஞ்ஞானத்தின் அடிப்படையில் அறிந்து கொண்டது கிடையாது. முன்னே வேதங்களை படிச்சு இந்த தகவல் ஃபிரௌன் சொல்லப்பட்டிருக்கும், இப்படித்தான் உனக்கு எதிராக ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை நீ ரப்பு இல்லை, உண்மையான ரப்பு என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்க போகிறது என்று சொன்ன தகவல் கேட்ட உடனே அவன் என்ன முடிவெடுக்கிறான் தெரியுமா? இப்ப எந்த குழந்தை இவனுக்கு எதிராக பிறக்கும் கண்டறிய முடியாதுன்னு, அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அதுக்கு என்ன முடிவு? பிறக்கிற எல்லா குழந்தையும் கொல்லணும்னு முடிவெடுக்கிறான். அப்ப அதுல அந்த கொல்ற குழந்தைகளை ஒரு குழந்தையா இருக்கும், அது அவனுடைய திட்டம். இப்ப நீங்க இதை யோசித்து பாருங்க. அந்த காலப்பகுதியில ஆண் குழந்தை பிறக்கிற பொழுது ஒவ்வொரு தாயும் பதறி போயிடுவான். ஏன்னா குழந்தை பிறந்த போறதான விளங்கும் இது ஆனா பெண்ணாண்டு. அப்ப ஆனா பெண்ணாண்டு ஆனந்து அறிஞ்சு கொண்டான்னு என்ன நினைக்கும் அந்த அந்த தாய்மார்? என்ன நினைப்பாங்க? சரி முடிஞ்சு நம்மளை குழந்தைய கொன்றுவாங்க, உயிரோட புதைச்சிருவாங்க என்று அந்த காலத்தில எல்லா தாய்மார்களும் கவலைப்பட்டு ஆதங்கப்பட்டு உள்ள ஒரு காலம். இந்த மாதிரி ஒரு காலத்துல பதறி போன ஒரு காலத்துலதான் அல்லாஹ் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்ப அந்த குழந்தை அல்லாஹ் எப்படி காப்பாத்துறான், அல்லாஹ் எப்படி திட்டங்கள்ல போறான் என்பதான் அறிந்து கொள்ள போறோம். இப்ப இதுல நீங்க பாருங்க, சூரா கசஸ் 28 அத்தியாயம். அதுல நீங்க முழுமையான தகவலை நீங்க படிச்சு கொள்ளலாம். அதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்ன ஃபிரௌன் அலா ஃபில் அர்த், இந்த ஃபிரௌன் பூமியில பெருமை அடிச்ச ஆணவம் கொண்டான். வஜஅல அஹ்லஹா ஷியஇன் யஸ்தல்இஃபு தாயிஃபத்தன் மின்ஹும், அவர்கள ஒரு சாரார பலவீனப்படுத்தி, உதப்பிஹு அப்னாஅஹும் வயஸ்தஹி நிசாஹும், பெண் குழந்தையெல்லாம் கொன்று குவித்து ஆண் குழந்தையெல்லாம் கொன்று குவிச்சு பெண் குழந்தையை மாத்திரம் விட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப என்ன, ஆண் குழந்தையெல்லாம் கொல்றான், பெண் குழந்தையை மாத்திரம் விட்டுடுறான். இப்ப இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன் ஒரு முடிவு எடுக்கிற. என்ன முடிவு? நமக்கு எதிராக ஒரு குழந்தை எடுக்க முடிவு. அல்லாஹ் ஒரு திட்டம் போறான்னு தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை எப்படி ஆகணும், எதிர்காலத்தில் அந்த குழந்தை எப்படி ஆகும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, நம்ம அந்த குழந்தை பிறக்க செய்வோம், அந்த குழந்தை மூலம் அந்த சமூகத்துக்கு என்ன நடக்கும் தெரியுமா? பூமியில பலவீனப்பட்டிருக்கிறாங்களே,
பலவீனப்பட்ட அந்த சமூகத்துக்காக இவர் என்ன செய்வாரு, இவர் மூலமா அந்த மக்கள் அருள் கிடைக்கும். உனஜ அழகும் ஐம்மா, இவர் அந்த சமூகத்துக்கு தலைவர போவார். உனஜ அழகுமல் வாரிதேன், அந்த பூமி அந்த மக்களுக்கு சொந்தமா மாறும் என்ற தகவலை முன்கூட்டி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்யலாம். அப்ப ஃபிரௌன் திட்டம் என்ன, நமக்கு எதிராக ஒரு குழந்தையை கொல்லணும். அல்லாஹ்வுடைய திட்டம் என்ன தெரியுமா, அந்த குழந்தை வளர வைக்கணும், அந்த குழந்தை தலைவர் ஆக்கணும், அந்த பூமி அந்த மக்களுக்கு உரித்தானது ஆக்கணும்னு நல்லா திட்டம் போடுறோம். அப்ப ரெண்டு திட்டம் நடக்குது. ஃபிரௌன் ஒரு திட்டம் ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய திட்டம் இன்னொரு பக்கம். இப்படி திட்டங்கள் போடுகிற நேரத்துல இப்ப அல்லாஹ் தஆலா எப்படி அந்த திட்டத்தை, ஃபிரௌன் திட்டத்தை எப்படி முறியடிக்கிறான், அல்லாஹ்வுடைய திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறான்னு பாருங்க. இப்ப வந்து அந்த குழந்தை பிறந்தது தானே, பிறந்து நல்லா என்ன செஞ்சிருக்கணும், எங்கேயாவது இடத்துல பேத்து நீ மறைஞ்சு வாழுங்க, தாயே எந்த கண்ணுக்கும் தெரியாத காட்டுல வாழுங்க அப்படி சொல்லல. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, நான் வந்து அந்த குழந்தையை வளர்க்குவேன். எப்படி வளர்ப்பேன் தெரியுமா, அந்த ஃபிரௌன் என்ன சொல்றான், கொன்று குவிக்கிறான். அவன் வீட்டிலே நான் வளர்ப்பேன், அவன் வீட்டிலே வளர்த்து ஒரு சிறந்த குழந்தையா உருவாக்கி அவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிற குழந்தைய நான் எப்படி செய்ய போறேன்னு கேட்டா அவன் வீட்டுக்கே வளர்க்க போறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில இப்ப அந்த குழந்தை பிறக்கு. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த தாயோட பேசுறான், கலந்துரையாடம் பண்றான். அப்ப அந்த தாய் யாரு, ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான தாய். அந்த தாயிட்ட பேசுறான், ஃபைதா ஹிஃப்து அலைஹி, தாயே நீ வந்து இந்த குழந்தை பிறந்த விஷயத்துல நீ அஞ்சினா பயந்தா, ஃபால்கீஹி ஃபில் யம், ஒரு பொட்டியில வந்து அந்த குழந்தையை வைத்து கடல்ல போட்டு, வலா தசாஃபி வலா தஹசனி, நீ கவலைப்பட தேவையில்லை, அஞ்சப்பட தேவையில்லை, இன்னா ராத்து இலைக்கு, இந்த குழந்தையை பத்திரமா பாதுகாப்பா உங்க இடத்துல நாங்க திரும்ப ஒப்படைப்போம். வஜாயிலுஹு மினல் முர்சலீன், அந்த குழந்தையை நாங்க வந்து தூதரா நான் ஆக்குவோம் என சொல்றான். அப்ப தாயிட்ட என்ன பேசுறான், தாயே குழந்தை பிறந்துட்டு நீ வந்து கவலைப்படுவா, குழந்தை என்ன ஆகிடும், கேள்விப்பட்டா கொலை செஞ்சிருவாங்க, அப்ப நீ பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை, வீட்டுக்குள்ள வச்சிருந்தாதுன்னு பிரச்சனை உனக்கு. நான் ஒரு ஐடியா தரேன், நான் ஒரு திட்டம் போடுறேன். என்ன திட்டம் தெரியுமா, ஒரு பொட்டிக்குள்ள குழந்தைய வச்சு கடல்ல போட்டுரு. இப்ப கடல்ல போட்டதுனால நீ பயப்படக்கூடாது, தாண்டுமா, மூழ்கடிச்சிருமா, குழந்தை சாப்பாடு இல்லாம இறந்துருமா, அப்படி ஒண்ணும் யோசிக்க வேணாம். அந்த குழந்தை பத்திரமா பாதுகாப்போம், அந்த குழந்தை திரும்ப உங்ககிட்ட ஒப்படைப்போம், வாக்குறுதி கொடுக்கிறான். இப்ப அந்த குழந்தை இப்ப யோசித்து பாருங்க, படைத்த ரப்பு எப்படி காப்பாத்துறான். இப்ப கடல்ல குழந்தையை தூக்கி போட என்ன நடக்கும், ஒரு சில வந்து தண்ணிகள் உள்ளுக்கு போய் வந்து அந்த குழந்தை மூச்சு திணறி மூத்தா போயிடும். ஆனா அந்த குழந்தைக்கு ஒண்ணும் நடக்கல, எதுவுமே நடக்கல. அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு கேட்டா கடலால போயிட்டு, இப்ப அந்த குழந்தை யாரு கண்டெடுக்கிறான் தெரியுமா, பாருங்க அல்ல எப்படி ஏற்பாடு செய்யறான் பாருங்க. ஃபல் தக்கதவு ஆளு ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பம் வந்து அந்த குழந்தை கரை ஒதுங்குகிறது. உடனடியாக அந்த குழந்தை என்ன செய்யறான்னு கேட்டா கைவசம் எடுத்துக்கொள்றான். அதுக்கடியில் என்ன நடக்குன்னு கேட்டா, அந்த தாய் சொன்னா மூசாவோட சகோதரிட்டு, நீங்க என்ன செய்ய தெரியுமா, இப்ப இந்த குழந்தை கடல்ல போட்டோம், இந்த குழந்தை எங்க போகுது எல்லாம் கண்காணிக்கணும், பார்த்து கொண்டே போகணும். ஏன்னா குழந்தை யார் எடுக்கிறாங்க, எவர் எடுக்கிறாங்க, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே போங்க என்று மூசாவுடைய சகோதரிய தாய் செட்டப் பண்றான். அப்ப அந்த சகோதரி என்ன செய்யறான்னு கேட்டா யாருக்கும் தெரியாமலே கண்காணிச்சு கொண்டே போறான். இதெல்லாம் சொல்லிக்காரன், வகாலத் யுஃப்திஹி குஸ்ஸிஹி ஃபபஸரத் பி அன் ஜுனுபின், தூரமான இடத்துல இருந்து கொண்டு கண்காணிச்சு கொண்டே போறான். கண்காணிச்சு கொண்டு போற நேரத்துல அப்பதான் அவ பாக்குறான், அந்த குழந்தையை வந்து ஃபிரௌனுடைய குடும்பம் கையில் எடுக்கிறது. அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்றான், லியகூன லஹும் அதுவும் வஹஸனா, இந்த குழந்தையினால அவங்களுக்கு துக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த குழந்தை வந்து எதிரியாக இருக்கும், அதெல்லாம் தெரியாம, அதெல்லாம் அறியாம, அதெல்லாம் புரிந்து கொள்ளாம அந்த குழந்தை எடுத்துக்கொண்டாங்க தானே. இப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். எடுத்து பார்த்தா ஆம்பளை பிள்ளை, அவனுடைய திட்டம் என்ன, கொலை செய்யணும். இப்ப அல்லாஹ் எப்படி உள்ளத்தை மாத்துறான்னு பாருங்க. எப்படிப்பட்ட கரடு முரடான உள்ளத்தையும் படைத்த ரப்பு அல்லாஹ் செய்வான், மாத்துவான். எப்படி மாத்தலாம், ஒரு பெண் மூலமா எல்லாம் மாத்துறான். ஒரு பெண் இருக்கிறாங்க தானே, பெண்ணுடைய சில நல்ல கருத்துகள், நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள், இது போன்ற சில வார்த்தை மூலமாக கவரப்பட்டு, அப்படியா நான் உடம்படுறேன்னு நினைச்சான்னு கேட்டா பெண்ணுடைய கருத்துக்கு அந்த ஃபிரௌன் உடம்படுறான். என்ன பெண்மணி சொல்றாங்க, இம்ராத்து ஃபிரௌன், கணவரே குர்ரத் ஐனில்லே வலக், இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கு கண்குளிர்ச்சியா இருக்கட்டுமே,
லா தக்துலு, இந்த குழந்தை நீங்க கொலை செய்ய வேணாம். அசா ஐயம்ஃபானா அவ் நத்தஹிது வலதன், இந்த குழந்தை எதிர்காலம் நமக்கு பயனுள்ள குழந்தையா மாறும், நம்ம அந்த குழந்தைய வந்து நமக்கு நம்மள பிள்ளையா எடுத்து வளர்ப்போமே என்று அந்த மனைவி சொல்றாங்க. ஃபிரௌனுடைய திட்டம் எல்லாம் மறந்துட்டான் பாருங்க. என்ன திட்டம்? நமக்கு எதிராக ஆம்பளை புள்ள பிறக்கும் என்ற ஒரு திட்டம் அதை மறந்துட்டான். இது யாரு மறந்தது? அல்லாஹ் மறக்கடிக்க செய்யறான். எப்படி மறக்கடிக்க செய்யறான்? ஒரு பெண்ணுடைய வார்த்தையின் மூலமாக அந்த அந்த கணவனை மறக்கடிக்க செஞ்சு இப்ப அந்த குழந்தை வீட்டில இருக்கிறது. இருந்த உடனே ஏற்கனவே இந்த பார்த்து போனாங்களே அந்த பொம்பளை புள்ள சகோதரி, அவங்க பார்க்கறாமா அந்த வீட்டுல அந்த புள்ள இருக்கிறது. இப்ப அல்லாஹ் இன்னொரு வேலை என்ன செய்யறான் தெரியுமா? இப்ப அந்த குழந்தைய வந்து யாராவது பால் கொடுத்துட்டாங்கன்னா, சின்ன பிள்ளை தான், பால் கொடுக்கிற புள்ள, இது பச்சை குழந்தை. அப்ப வேற வீட்டுக்கு போயிரும் அந்த புள்ள பால் கொடுக்கறதுக்கு. இப்ப அல்லாஹ் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், நான் திரும்ப இந்த குழந்தை உங்களுக்கு ஒப்படைப்பேன். யார்கிட்ட? தாயிட்டு சொல்லிக்கிறான், ஒப்படைப்பேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையா? நிறைவேற்றணும். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த குழந்தை வந்து யார்கிட்டையும் பால் குடிக்கிறது இல்லை. பால் குடிக்காத அளவுக்கு அல்லாஹ் நிச்சயம் தடை செஞ்சுட்டான். எந்த தாயை கொண்டு வந்தாலும் அந்த குழந்தை பாலை குடிக்காது. இப்பதான் அந்த சகோதரி என்ன செய்யறான்? வீட்டுக்கு நேரடியா போறான். நேரடியா போய் சொல்றாங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின் யக்ஃபுலூனஹு லக்கும், உங்களுக்காக இந்த குழந்தையை பராமரிக்கிற ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்துல போய் வந்து நான் ஒப்படைச்சிட்டு பாலை கொடுத்துட்டு பராமரிச்சுட்டு உங்களுக்கு தரவான்னு கேட்கிறாங்க. வஹும் லஹு நாசிஹூன், அவங்க நல்ல மக்கள், சிறந்த குடும்பம் என்று அந்த சகோதரி சொல்றான். இவங்க என்ன பார்க்கறான் தெரியுமா? அப்படியா, அப்ப அவங்க நல்லா பராமரிப்பாங்களா? சரி, அப்படியாண்டா இந்த குழந்தைய நீங்க கொண்டு போங்க. அப்ப அந்த குழந்தை யார்கிட்ட கொண்டு வரப்படுகிறது? சொந்த தாயிடத்தில் அந்த குழந்தை கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? குழந்தைய திரும்ப நான் தருவேன் சொன்னானா இல்லையா? அதை சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான்? ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா, அந்த தாயுடைய கண் குளிர்ச்சிக்காகவும், வலா தஹஸன, அந்த தாய் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலி தாலம அன்ன வாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் ஏமாத்த மாட்டான் என்பது அந்த பொம்பளை அந்த தாய் அறியணும் என்பதற்காக வேண்டியும் திரும்ப நாங்க அந்த குழந்தைய தாய் இடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்றோம். அப்ப அல்லாஹ் எவ்வளவு அழகா செய்தி சொல்றான் பாத்தீங்களா? அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது கேட்டா தாய் கிட்ட போய் சேருது. அப்ப குறிப்பிட்ட அந்த பால் குடி பருவம் வரைக்கும் அந்த தாய் தான் இருக்கும். திரும்ப மீண்டும் யார்கிட்ட போயிரும்? ஃபிரௌன் வீட்டுக்கு போயிரும். ஃபிரௌன் அதுக்கு கூட எடுத்து வளர்ப்பான். பருவ வயசு அடையும் வரைக்கும் எல்லா சாப்பாடு எல்லா ஏற்பாடுகளும் ஃபிரௌன் தான் செய்வான். அப்ப இதுல நீங்க பாருங்க, இந்த சம்பவத்துக்குள்ள நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? முதலாவது பாடம் என்ன தெரியுமா? இந்த அல்லாஹ்வுக்கு எதிராக யாரெல்லாம் திட்டம் போடுகிறார்களோ அந்த திட்டங்களை அல்லாஹ் முறியடிப்பான். எப்படி முறியடிச்சான் தெரியுமா? வெறுமனே குழந்தைய ஒரு காட்டுக்குள்ள வச்சு வளர்க்கல, உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு வளர்ப்பேன். அது என்னால முடியும், அது எனக்கு ஏலும், உனக்கு உள்ளத்தை மாத்த இயலும், அவங்கள மனைவி மூலம் அவங்கள மாத்த இயலும் என்று நிரூபிச்சானா இல்லையா? அப்ப நிரூபிச்சிக்கான். இது மாதிரி நீங்க பாருங்க, இது மாதிரி நிறைய செய்தி சொல்லலாம். நம்ம நாட்டுல நடந்த சில சம்பவங்களை சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம நாட்டுல இந்த ஜஹரானுடைய குழப்பத்தினால ஆங்காங்க எங்களோட ஏகத்துவ பள்ளிகள் மூடப்பட்டது. இப்ப இதுல முஸ்லிம்கள் ஒரு சாரா இருக்கிறான், அவ இணை வைக்கின்ற சுன்னத்து வல் ஜமா சேர்ந்து அந்த சாரா இருக்கிறான். இவங்க என்ன செய்ய, இவங்கள ஒரு சாரார் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இதுதான் சந்தர்ப்பம், இதோட தௌ ஜமாத்தை அழிச்சிடணும், இதோட இல்லாமாக்கிறணும் என்று என்னென்ன திட்டங்கள் போட்டாங்க தெரியுமா? காட்டி கொடுக்கிறது, இந்த 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 இவங்க தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட பொய் தகவலை சொல்றது, அதனால அந்த குடும்பத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்துறது, இலங்கை முழுக்க ஒரு பீதி ஏற்படுத்துறது. அப்ப அதனால வந்து ஏகத்துவம் வந்து முடங்கி போயிருந்தது. வெளிப்படையா சொல்ல முடியல, சத்தியத்தை எடுத்து கூற முடியல. ஏன்னா எடுத்து கூறினா இவன் தான் அவங்க ஆளு, சம்பந்தப்பட்ட ஆளு என்று சொல்லி ஒரு திட்டம் போட்டு என்னென்ன திட்டங்கள் போட்டாங்க. ஆனா இதனால நம்மளோட சமூகம் வந்து அஞ்சினார்கள், பயந்தார்கள், ஜும்மா தொழுகையெல்லாம் வீட்டில தொழுதார்கள். அப்ப நிம்மதியா தொழங்க முடியல. ரமலான் காலம் வருகிற பொழுது ஆங்காங்க வீட்டுல இருந்து கொண்டுதான் தொழுதாங்க. ஆனா இந்த மாதிரி நிலையில அல்லாஹ் தஆலா எப்படி முறியடிச்சான் தெரியுமா? ஒரு அந்நிய மக்களாலேயே, நாட்டு கவர்மெண்ட் மூலமாக என்ன செய்யறான்னு கேட்டா, இல்ல இவங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிடையாது, இவங்க வந்து அதுக்கு எதிரானவர்கள் தான் என்று கவர்மெண்டே ரிலீஸ் கொடுக்கிற அளவுக்கு என்று ஒரு பகிரங்கமா அறிவித்தல் கொடுக்கிற அளவுக்கு அதை மாத்தினானா இல்லையா?
அப்ப ஒரு சாராருடைய திட்டம் வந்து அழிக்கணும், இல்லாமாக்கணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய திட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? நீ என்னதான் நீங்க ஒழிக்க நினைச்சாலும் அழிக்க நினைச்சாலும் அல்லாஹ் நினைச்சா மாத்திருவான். மாத்தினானா இல்லையா? அது திட்டத்தை முறியடிச்சானா இல்லையா? முறியடிச்சான். அது மாதிரி நீங்க பாருங்க. இப்ப நம்ம இன்னொரு செய்தி படிக்கிறோம். என்ன? அது ஃபிரௌன் காலத்துல ஆண் குழந்தை பிறந்த எல்லா தாயும் பதறி போனாங்க. என்ன நடக்கும்? ஆனா குழந்தை கண்டிப்பா கொல்லப்பட்டுரும், உயிர் கண்ணுக்கு முன்னே கொல்லப்படும். பதறி போனாங்க தானே. அப்ப அந்த மாதிரி நிலைமை நம்ம நாட்டு நடந்துக்கா இல்ல? எப்படி நடந்துச்சு? இப்ப இந்த கொரோனா மூலமா வைரஸ் தாக்கம், இந்த தாக்கத்தினால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அந்த அதன் ஊடாக அந்த குழந்தை இறக்குமா இருந்தா அதுக்கு என்ன? எரிக்கப்பட வேண்டும், சாம்பலாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி. அதுக்கு நம் நாட்டில் நிறைய குரல் கொடுத்து பார்த்தோம், ஜனநாயக போராட்டம் செஞ்சு பார்த்தோம். எதுக்குமே அவன் ஒத்து வரல. அன்றைய ஆட்சியாளர் வந்து எதுக்கும் ஒத்து வரல. இதனால எத்தனை தாய்மார்கள் பதறி போனாங்க. சின்ன வைரஸ் வந்தாலும் கூட என்ன ஆகிரும்? அந்த குழந்தை மரணிக்கிறது வேற விஷயம், மரணிச்ச எரிப்பாங்களே, சாம்பலாக்குவாங்களே. அதனால வந்து இலங்கை முழுக்க ஒரு அச்சம், ஒரு பயம், பீதி. அந்த குழந்தைக்கு நோய் வந்தாலும் மறைக்கிறது, வெளியே காட்டாம இருக்கிறது. ஏன்னா அதை கொண்டு போய் எங்கேயா ஒரு இடத்துல கொண்டு போய் தருவான். அந்த மன அழுத்தத்தினால யாருக்காவது தொற்று நோய் வந்தா மன அழுத்தம். என்ன அழுத்தம்? இதனால இறந்துருவனும், இறந்தா வந்து நான் எரிச்சிருவாங்களோ, சாம்பல் ஆக்கிடுவாங்களோ என்று திட்டம் போட்ட அந்த திட்டம் போட்டு அநியாயம் நடந்துக்கா இல்லையா? இந்த அநியாயத்தால எப்படி முறியடிச்சான் தெரியுமா? இந்த நாட்டில் அவன் வாழ முடியாத அளவுக்கு, வெக்கு தலை குனிஞ்சு இந்த நாட்டை விட்டு விரண்டோடுகிற அளவுக்கு அவனை அல்ல மாத்தினான் இல்லையா? நம்ம என்ன நினைச்சோம்? இப்படி அநியாயம் பண்றானே, மார்க்கத்துல என்ன செய்வான், வேற வேற என்ன செய்வான்? எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்தாலும் கூட அவன் கேட்கிறான் இல்ல. பள்ளி வாயில கை வைப்பானா, அதான் சொல்ற விஷயத்துல கை வைப்பானா, இப்படி எல்லாம் நம்ம கவலைப்பட்டோம், கை செய்தப்பட்டோம். ஆனா அல்லாஹ் அட்ரஸ் இல்லாம, ஒன்றும் இல்லாம அவனோட சூழ்ச்சியை முறியடிச்சு ஆக்கினானா இல்லையா? ஆக்கினா. அப்ப அல்லாஹ்வுடைய திட்டம் வேற. உலகத்துல ஏகத்துவத்துக்கு எதிராகவோ முஸ்லிம்களுக்கு எதிராகவோ 1000 திட்டம் போடுங்க, அதுக்கு இன்னொரு திட்டத்தை அல்லாஹ் போடுவான். அதுக்குத்தான் இந்த சம்பவம், தெளிவான சம்பவம் ஆதாரம் இருக்கிறது. இப்ப நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகளை பாருங்க, மிகப்பெரிய வல்லரசு நாடுதான். ஆனா அந்த வல்லரசு நாடுல என்னன்னா, அவங்க எப்பவுமே நாங்க தான் வந்து வல்லரசு, நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், யாரோட உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று இருந்தானா இல்லையா? அங்க வந்து எந்த அளவுக்கு நடக்குதுன்னு கேட்டா, தீ பரவல் ஆரம்பிக்க, தீ பரவல். இந்த தீ பரவல் வந்து ஆயிரக்கணக்கான காணிகளை வந்து எரிச்சு சாம்பலாக்குறது. இந்த நேரத்துல அவனால அவனுடைய தொழில்நுட்பங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. வேற்று நாடுடைய உதவிகளை கேட்கலாம், அதுக்கு வேற வேற நாடுகள் உதவி செய்து. அப்ப அல்லாஹ் என்ன ஆக்குறான்? நீ வல்லரசு நாடுதான், ஆனா உன்னை தொழில்நுட்பங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஆக்கினானா இல்லையா? இது சாதாரண சின்ன நாடு கூட உதவி செய்யற அளவுக்கு ஆக்கினானா இல்லையா? அப்ப வல்லரசு நாட்டை வச்சு பெருமை அடிச்சு ஆணவம் கொண்டு அத்துமீறி ஒரு நாட்டுக்குள்ள ஆயுதம் இருப்பதாக சொல்லி கொண்டு அத்துமீறி எத்தனை நாட்டை அழிச்சான், சாம்பலாக்கினான். ஆனா அந்த நாட்டுல எந்த யுத்தமும் நடக்கல, எதுவுமே நடக்காம அல்லாஹ் தஆலா அழிவு நடந்துக்கா இல்லையா? இது அந்த மக்களுக்கு பாடத்தை ஏற்படுத்தினான் இல்லையா? அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு மிகப்பெரிய பாடத்தினால படிப்பினைகளை கொடுத்தான். இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, உலகத்துல பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் வச்சு தன்னை பெருமை அடிச்சு ஆணவம் கொள்ளலாம். படைத்த ரப்பு இருக்கிறான், அவன் ஒரு நாள் உன்னை அழிச்சு விடுவான், அது சம்பந்தப்பட்ட மக்களை அழிச்சு விடுவான். அவன் எப்படி அழிப்பான், எந்த மாதிரி அழிப்பான் என்பது எங்களுக்கு தெரியாது என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையா பாடம் இருக்கிறது. இது ஒரு செய்தி. அடுத்தத பாருங்க சார். இப்ப அந்த அந்த இளைஞன் ஒரு அந்த புறாவோட வீட்டுல வளரலாம், வளர்ந்துட்டு பருவ வயசு அடைகிற நேரத்தில் அதுக்கு பிறகு அந்த இளைஞன் செய்றான் தெரியுமா? சரி வெளியே போய் சுத்தி பார்ப்போமே. ஒரு கிராமத்துக்கு போறார். யாரா? அந்த இளைஞன். போற நேரத்துல ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி யக்ததிலான், 2 பேர் வந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான். சண்டை பிடிக்கிற நேரத்துல ஹாதா மின் ஷியத்தி வஹாதா மின் அதுவி, ஒருத்தர் வந்து அவர் அணியை சார்ந்தவர், அப்படி என்றா இஸ்ரவேல் கொள்கையை சார்ந்தவர். இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா ஃபிரௌன் கொள்கையை சார்ந்தவர், அப்படி என்றா எதிரி இனத்தை சார்ந்தவர். இதுல யாரு உதவிக்கு அழைக்கிறான்னு கேட்டா, ஃபஸ்தகாதஹுல்லதி மின் ஷியத்தி அலல்லதி மின் அதுவி, அவனுடைய எதிரி கொள்கையை சார்ந்த ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. அவ யாரு? அவனுடைய எதிரியை சார்ந்த, அப்படின்னு ஃபிரௌனுக்கு சார்பான, இந்த மூசா நபிக்கு சார்பான ஒருத்தன் செய்றான்னு கேட்டா எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறான்.
அவனுக்கு எதிரி யாருக்கு? மூசா நபிக்கு எதிரான ஆள் தான். ஆனா மூசா நபிக்கு சார்பான ஆள். இப்ப வந்து இந்த மாதிரி நேரத்துல என்னை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறான். மூசா நபி என்ன செய்யறான்னு கேட்ட, 2 பேர் சண்டையை விளத்திட்டு சும்மா ஒரு குத்து போட்டாங்க. உடனே அவன் மூத்த போயிட்டான். ஆனா திட்டம் விட்டாலும் கொலை செய்யல. சும்மா சண்டை வெளுத்தும் என்ன செய்வாங்க, எப்ப பார்த்தா அவங்க சண்டை அப்படி அடிப்போம் தானே, அந்த மாதிரி அடிச்சு பார்த்தாங்க. ஆளோட கதை முடிச்சு. இப்ப என்ன நடக்கும்? உடனே அந்த மூசா நபி சொல்றாங்க பாருங்க, இளைஞன் சொல்றாரு, மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை, ஷைத்தானை வழிகெடுத்துட்டான். இன்னஹு அதுவும் முதல் முபீன், அவன் ஷைத்தான் மிகப்பெரிய விரோதி, எதிரின்னு சொல்றான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, திட்டமிட்டு அந்த அந்த இளைஞனை வந்து கொலை செய்யல, தற்செயலா நடக்கிறது. தற்செயல் நடக்கும் தானே. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு தாய் என்ன செய்வான்னு கேட்டா, சில நேரத்துல கோபத்துல கையிலேக்கு அகப்பேல சும்மா அடிச்சிருவான். சில நேரத்துல அந்த அடிச்சது வந்து தலையில பட்டு அந்த குழந்தை மூத்தா போயிடும். இப்ப தாய் கொலகாரியா? கொலகாரி இல்ல. தாய் திட்டமிட்டு அடிக்கல, கோபத்துல சும்மா அடிச்சுட்டா. ஆனா படாத இடத்துல பட்டு அந்த புள்ள மூத்தா போயிட்டு. ஆனா கொலகாரியில குழந்தைய கொல்லணும் என்ன நோக்கம் இல்லை. அது மாதிரி வந்து நீ ஊர்ல பாருங்க, ஒரு மாஸ்டர் இருப்பாரு, பெரம்பெடுத்து சும்மா அடிச்சிருவாரு. சில நேரத்தில் அப்பதான் எல்லாம் எழுதி வச்சு மூத்தா போன்னு எழுதி வச்சிருப்பான். அந்த அடியை கொஞ்சம் உரமா பற்றும், மூத்தா போயிடுவாரு. திட்டமிட்டு கொலை செய்யற நோக்கம் கிடையாது. ஆனா இதுல பாருங்க, சண்டை பிடிக்கிறாங்க, சண்டையை விளத்த போறாங்க, சும்மா ஒரு தட்டு தட்டுறாங்க, மூத்தாயிட்டான். ஆனா திட்டமிட்டு கொலை. ஆனாலும் கூட என்ன சொல்லலாம் தெரியுமா? மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தான் வேலை, நான் ஏன் தேவையில்லா வேலை பார்த்தேன், நான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன் என்று உணர்றாங்க. அதுக்கு பிறகு சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வோட கையேந்து கேட்கிறான், ரப்பி இன்னி வலம்து நஃப்சி, நான் தனக்குத்தான் அநியாயம் செய்தேன் ரப்பி, இது வந்து நான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் யா அல்லாஹ், பகுஃபிர்லி, என் பாவத்தை மன்னிச்சிரு. அப்ப மன்னிப்பு கேட்கிறார். ஒரு தவறு நடந்தா, ஒரு தப்பு நடந்தா அந்த இடத்துல அல்லாஹ்வோட கையேந்து கேட்கணும் மேல கேட்கிறாரு, யா அல்லாஹ் நான் வேணும்னு செய்யலையா அல்லாஹ், இப்படி நடந்து போயிட்டியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று கேட்கிறாரு. ஃபகஃபரலஹு, அவரை பாவத்தை அல்ல மன்னிக்கிறான். இது அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த இளைஞன் சொல்றாரு, மூசா சொல்லக்கூடிய இளைஞன், என்னுடைய பாவத்தால மன்னிச்சுட்டான், ஆனா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு தெரியுமா? ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் அகூன லஹீரல் முஜ்ரிமீன், இன்னைக்கு நீ அருள் புரிந்து விட்டாய், என்னை நீ மன்னித்து விட்டாய், இதனால் எப்போதும் எதிரிக்காக யாருக்காக நான் உதவி செய்ய மாட்டேன், எதிரிகளுக்கு நான் உதவி செய்ய போக மாட்டேன். உதவி செய்ய போய்த்தான் எனக்கு நடந்து இந்த மாதிரி நடந்துச்சு. இதுக்கு பிறகு இது மாதிரி எதிரியான காரியங்களுக்கு போக மாட்டேன்னு முடிவெடுக்கிறார், சபதம் பண்றாரு. இப்படி ஒருத்தர் முடிவெடுக்கணும். இப்ப நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, இப்ப என்ன முடிவெடுக்கணும்? யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ், இதுக்கு பிறகு இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். ஒரு ஆளுக்கு நீ அவதூறு சொல்லிட்டீங்க, அதனால வந்து மக்கள் மத்தியில பரவி கேவலப்பட்டாங்க அவங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? போய் கேட்கறீங்க, இப்படிதான் மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டீங்க. நீ என்ன முடிவெடுக்கணும்? இந்த மாதிரி நான் யாருக்கும் வந்து அவதூறு சொல்ல மாட்டேன், இதை நான் பரப்பி விட மாட்டேன்னு முடிவெடுக்கணும். மூசா சொல்லக்கூடிய இளைஞர் முடிவெடுக்கிறாரு, நான் வந்து அநியாயக்காரனுக்கு உதவி செஞ்சிட்டேன், தேவையில்லாத வேலை, இதனால ஒருத்தன் கொலை செய்ய நிலைமை ஏற்பட்டு விட்டது, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு இது மாதிரி காரியங்கள் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்றாரு. சொன்னாரா? சொன்ன மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த இளைஞனை சோதிக்கிறான் பாருங்க. எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? அதே மாதிரி சம்பவம் நடக்குது. எப்படி சம்பவம்? எடுத்து கூப்பிடுறான், மூசா என்னைய காப்பாத்து கூப்பிடுறான். ஏற்கனவே என்ன முடிவெடுத்தாரு? இதுக்கு பிறகு இந்த மாதிரி உதவி செய்ய போக கூடாது, இந்த மாதிரி காரியம் சண்டை பிடிக்கிற காரியங்களுக்கு உதவி செய்ய போக முடிவெடுத்தாரு தானே. சரி, உடனே அவர் சொல்றாரு, நீ இது ஷைத்தான வேலை, இது ஷைத்தான் மிகப்பெரிய எதிரி, நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு போகல அவர். அப்ப ஏற்கனவே என்ன முடிவெடுத்தாரோ அந்த முடிவில் உறுதியா நிற்கிறார், நிலையா நிற்கிறார். அல்லாஹ் சோதிக்க பார்க்கிறான். என்ன சோதிக்க பார்க்கிறான்? அது மாதிரி காரியம் நடக்கிறது, சண்டை பிடிக்கிறாங்க, அதுமே என்னை காப்பாத்த கூப்பிடுறாங்க, இல்ல வரமாட்டேன், இது வந்து ஷைத்தான் வழிகெடுக்க பார்க்கிறான் என்று அந்த காரியத்தை விட்டு ஒதுங்கி கொள்கிறார். அவர் 3 விஷயம் நடக்குது. ஒன்று மன்னிப்பு கேட்டார், 2வது இந்த காரியம் செய்ய மாட்டேன்னு சொன்னார், 3வது அதே காரியத்தை செய்யற மாதிரி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனா அவர் போகல, அவர் ஒதுங்கி கொண்டார் என்று சூரா கசஸ்ல அல்ல தெளிவான செய்யறான், பேசுறான். சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு கேட்டா, இப்போ வந்து இவர் ஏற்கனவே கொலை செஞ்ச ஒரு பேர் மக்கள் மத்தியில் இருக்கு, அவங்களோட மக்கள் மத்தியில அவங்க என்ன திட்டம் போறான்னு கேட்டா, நம்மட அணியை சார்ந்த ஒருத்தரை மூசா கொலை செஞ்சுக்கிறார் தானே, இதுக்கு முடிவு கட்டணும். என்ன முடிவு கட்டணும்? அவரை கொலை செய்ய வேண்டும் முடிவு கட்டுறான். இப்ப இந்த நேரத்துல அவங்களோ இருந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், ஓடி வஜுலுமின் அக்ஸல் மதீனா, ஓடி வாரன் வந்து சொல்றார், மூசா
உங்களை கொல்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். நீ வந்து உனக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? இந்த கிராமத்தை விட்டு ஓடணும், வெளி அவசரம் போயிரு, இந்த கிராமத்தில் நீ இருக்காத, உன் உயிருக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்யறான்னு பயந்து கொண்டு அந்த பகுதியை விட்டு மதி என்ற ஒரு பகுதியை, மதியன் அந்த பகுதி வேற ஒரு பகுதி, அந்த பகுதியை நோக்கி புறப்படுறார். புறப்பட்டது போற என்ன நடக்குது தெரியுமா? இப்ப பாருங்க, குடும்பம் இல்ல, கோத்திரம் இல்ல, அவருக்கு சாப்பாடு கொடுத்த ஃபிரௌனுடைய குடும்பம் தான், யாருமே இல்ல, தன்னந்தனியா நிக்கிறார். மதி என்ற பகுதியில வேற குடும்பம் வாழ்ற குடும்பம், அப்ப தன்னந்தனியா நிக்கிறார். ஆனா அல்லாஹ்வோட கையேந்து கேட்கிறார். பாத்தீங்க எப்படி கேட்கிறாரு? அஸா ரப்பி ஐயஹ்தினி சவா சபீல், யா அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு வழியை காட்டு யா அல்லாஹ், எனக்கு யாருமே இல்ல, குடும்பம் இல்ல, ஒத்தரும் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, ஒன்றுமே இல்ல, எனக்கு ஒரு வழியை காட்டு என்று அல்லாஹ்விடத்துல கையேந்து கேட்கிறார். மூசா சொல்லக்கூடிய இளைஞனுடைய இன்னொரு முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? எல்லா நேரத்தையும் அல்லாஹ்வோட கையேந்து கேட்பார். வீடு இல்லையா, அல்லாஹ்வோட கையேந்துவார். குடும்பம் இல்லையா, அது அல்லாஹ்வோட கையேந்துவார். இப்படி தன்னந்தனியா நிக்கிறாரு, யாரோட உதவியும் இல்ல, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டலாம் என்று அல்லாஹ் பக்கம் கையேந்து கேட்கிறார். கேட்கிற நேரத்துல தான் ஒரு பக்கம் நிக்கிறார். நின்றா ரெண்டு பொம்பளை புள்ள என்ன செய்யுதுன்னு கேட்டா, தண்ணி இறைப்பதற்கான வந்திருக்கிறாங்க. ஆனா ஆட்டிடையர்கள் வந்து செய்யறான்னு கேட்டா தண்ணி இறைச்சு கொண்டு போறாங்க. இந்த பொம்பளை புள்ள தனியா நிக்குது. இவர் யாருன்னு கேட்டா, இவருடைய நிலைப்பாடு எப்படின்னு கேட்டா, ஏற்கனவே சொன்னார் வந்து தேவையில்லாத காரியம் தலையிட மாட்டேன்னு சொன்னார். ஆனா நல்ல காரியம் தலையிடுவார், நல்ல காரியம் தலையிடுவார். அந்த பொம்பளை புள்ள தனியா நிக்குது. உடனே என்ன செய்யறான்னு கேட்டா போறார். போயிட்டு சொல்றாரு, என்னங்க என்ன விஷயம், காலமா சத்தபுக்குமா, என்ன பிரச்சனை உங்கட, ஏன் நீங்க தனியா நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொம்பளை புள்ள சொல்லுது, இப்படித்தான் நாங்க வந்து லா நஸ்கி எங்களுக்கு தண்ணி இறைக்க முடியாது, ஹத்தா இஸ்துவியா இந்த ஆட்டிடையர்கள் எல்லாம் வந்து தண்ணி இறைக்கும் வரைக்கும் வந்து எங்களால் தண்ணி இறைக்க முடியாதுன்னு சொல்றான். அப்படியா? அது மட்டும் சொல்லலை, வாபூனா ஷெய்பும் கபீர், எங்கட வாப்பா வந்து வயசு போனாலு, தள்ளாத வயசு உள்ளவரு, அதனால வந்து என்ன செய்ய முடியல, எங்க வாப்பா வரமாட்டார், வாப்பா தண்ணி இறைக்கிறவர்கள்லாம் வசதி அவருக்கு சக்தி இல்ல உடம்புல, எனவே அதனால வந்திருக்கிறோம்னு அந்த பொங்கலை போல சொல்லுது. அப்படியா? இவர் அதுக்குள்ள இறங்கி போராடி தண்ணி இறைத்து கொடுத்து அனுப்பிட்ட, போங்க நீங்க போங்க. போன உடனே நீங்க பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு துவா செய்யற பாருங்க. இப்ப தண்ணி இறைச்சிட்டாரா, தண்ணி இறைச்சி கொடுத்துட்டா, போயிட்டாங்க. இப்ப அவர் உடனே ஃபசக்காலஹுமா சும்மா தவல்ல இத துல்லி, ஒரு இடல் பக்கம் ஒதுங்குறார். ஒதுங்கி ஃபகால ரப்பி இறைவா இன்னிலிமா அன்சல்த இலைய மின் கைரி ஃபகீர், உன்னிடத்துல தேவையில்லவனா இருக்கிறேன், பொருளாதார தேவை ஏற்படுது, பசி தேவை, பசிதானே, பட்டணியா இருக்கிறார், சாப்பாடு இல்ல, வீடு இல்ல, யா அல்லாஹ் உன்னிடத்துல தேவையில்லவனா இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறார். கேட்டதுக்கு பிறகு பாருங்க அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான், எந்த மாதிரி உதவி செய்யறான் பாருங்க. அப்ப நம்மட வாழ்க்கையில கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், தொல்லைகள் வரும், எது வந்தாலும் யார்கிட்ட கையேந்து கேட்கணும்? அல்லாஹ்விட்ட கையேந்து கேட்கணும். இப்ப தொழில் ஒஸ்டாயிட்டோம், ஒண்ணுமே இல்ல, யா அல்லாஹ் நம்ம இந்த தொழிலை வச்சுதான் குடும்பம் வாழ்நாள் ஓடுது, குழந்தை குட்டி சாப்பாடு கொடுக்கணும், ஆனா தொழில் ஒன்றுமே இல்ல, யா அல்லாஹ் இந்த தேவை நிறைவேற்றி தாய் அல்லாஹ் என்று அல்லாஹ்விட்ட கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். அப்ப மூசா சொல்லக்கூடிய இளைஞன் ஒரு பசியா இருக்கிறார், பட்டணியாக இருக்கிறார், குடும்பத்தை இழந்து நிற்கிறார், அவர் யார்கிட்ட கையேந்து கேட்கிறார்? யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலான்னு கேட்கிறார். அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான்னு பாருங்க. எப்படி உதவி செய்யறான் தெரியுமா? அந்த பொம்பளை போல திரும்ப வருது, வந்து சொல்லுதோ, வெட்கப்பட்டு கொண்டு வருது, என்ன அபி எதுவுக்க எஜிசியக்க அஜிரமா சக்கைத்தலனா, எங்கட வாப்பா உங்களை அழைக்கிறாங்க. எதுக்கு அழைக்கிறான் தெரியுமா? உங்களுக்கு வந்து கூலி தரணுமா? உங்களுக்கு எதுக்கு கூலியா? நீங்க தானே கஷ்டப்பட்டு தண்ணி எரிச்சு தந்தீங்க எங்களுக்கு, அதுக்கு கூலி தரணுமா? அதுக்கு வரட்டாம் என்று அந்த பொம்பளை போல சொல்லுது. யோசித்து பாருங்க. அப்போ இப்ப அந்த கூலி எல்லாம் எப்படி கொடுக்கிறான்னு பாருங்க. எப்படி கொடுக்கிறான்? கையேந்து கேட்டார், பிரார்த்தனை செய்தார், கண்ணுக்கு முன்னால உதவி செய்கிறான். இப்ப அந்த பொம்பளை போல சொன்ன உடனே இவர் போறாரு, பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறாரு. போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. நடந்த சம்பவத்தை சொல்றாரு. அதுக்கு வாப்பாக்காரன் சொல்றாரு, லா தகஃப் நீங்க பயப்பட வேணாம், நஜவுத்த மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தாரை விட உங்களை காப்பாத்தி விட்டான் என்று வாப்பா அழகான உபதேசம் பண்றாரு. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுல இடம் கொடுத்து, அந்த வீட்டுல பொண்ணை கொடுத்து, அங்க வாழ்றதுக்கான அடுத்த ஏற்பாடு செய்யறான் பாருங்க. கூலி எப்படி கூலி, அந்த தொழில் வேணுமே, தொழிலுக்கான ஏற்பாடு வேணுமே. அப்ப தொழில கொடுக்க போறான். எப்படி தொழிலை கொடுக்க போறான் தெரியுமா? இந்த நேரத்துல பாருங்க, காலத் இஹ்தாஹுமா யா அபத், தந்தையே
இவன் இந்த மனுஷன் யாரு, இந்த இளைஞனை வேலைக்கு அமர்த்துங்கன்னு. இவர் யாரு தெரியுமா? அல் கவி அல் அமீன், ஒரு பலசாலி, ஒரு நம்பிக்கைக்குரியவர், ஒரு பலசாலியா இருக்கிறாரு, நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறாரு. அவர் எங்கட பெரிய தோட்டமா இருக்கிறது, அந்த தோட்டத்துல வேலையா வச்சு கொள்ளுங்க என்று அந்த பொம்பளை புள்ள சொல்லுது பாருங்க. சொன்ன உடனே வாப்பாக்காரன் பாக்குறாரு, ஆஹா நம்மளோட பொம்பளை புள்ளையே அவங்களுடைய நல்ல பண்பு சொல்லி காட்டுது, அப்ப திருமணம் முடிப்பதற்கு பொருத்தமான மாப்பிள்ளை என்று வாப்பாக்காரன் முடிவெடுத்து சொல்றாரு பாருங்க. மகனே, இளைஞனே, என்கிட்ட 2 பொம்பளை புள்ள இருக்கிறது. ஒரு பொம்பளை பிள்ளைய நான் திருமணம் முடிச்சு தாரேன், ஆனா நீ 8 வருஷம் வேலை செய்யணும் அல்லது 10 வருஷம் வேலை செய்யணும். இதுக்கு எக்ரி என்றா நம்ம வந்து உடன்படிக்கை ஏற்பாடு செஞ்சு திருமணம் முடிச்சு தாரேன்னு சொல்றான். இப்ப நீங்க பாருங்க, அதுக்கு அவர் என்ன செய்யறாரு? உடன்படுறார். உடன்பட்டு குறிப்பிட்ட காலம் அந்த இடத்துல வாழ்றார். 8 வருஷம் 10 வருஷமும் வாழ்றாரு, திருமணம் முடிச்சு கொண்டு தான் வாழ்றாரு. ஆனா போக முடியாது, வேலை செய்யணுமே, அதான் மகர். அல்லாஹ் சொல்ற மகரை பாருங்க எப்படி, கிட்டத்தட்ட 8 வருஷம் 10 வருஷம் வேலை செய்வது, அதான் மகரா என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்றாரு. அப்ப இதுல இருந்து அடுத்த பாடம் என்ன தெரியுமா? அவர் உதவி அல்லாஹ்விட்ட கையேந்து கேட்டாரு. அல்லாஹ் எப்படி தொழிலையும் கொடுக்கிறான், பொண்ணையும் கொடுக்கிறான், வீட்டையும் கொடுக்கிறான், எல்லாம் கொடுக்கிறான் இல்லையா? கொடுக்கிறான். அப்ப நம்ம எப்பவுமே ஒரு லொஸ்ட் ஆயிட்டோம், குழந்தை இழந்துட்டோம், ஒரு பிரச்சனை பட்டுட்டோம், உடனடியாக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட கையேந்து கேட்கணுமா இல்லையா? எத்தனை பேர் வந்து தஹஜ்ஜுத் நேரத்துல கேட்கிறோம், இரவின் இறுதி பகுதி, அதுல நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவேன்னு சொல்றான், கேட்கிறோமா? சுஜூதுல வந்து நம்ம வந்து என்ன தேவை கேட்டாலும் அது பொருத்தமான நேரம், நபிகள் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான நேரம். இப்ப வந்து கியாமுலே தொழுவிக்கிறாங்க, அந்த இமாம் தொழுவிக்கிற பொழுது கொஞ்சம் நீட்டுவாரு வைங்கனே. அப்ப நபிகள்லாம் காட்டிய துவாக்களை ஓதிவிட்டு உங்களோட மொழியில உங்களோட பாசையில வாயால மொழிஞ்சு கூட என்ன செய்யலாம்? அவங்களோட தேவையை கேட்கலாம், தகுதியான இடம். அத்தஹியாத்தின் இறுதி, அதுல உங்களோட தேவைகளை கேட்கலாம், உங்களோட மொழியில கேட்கலாம். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கிட்ட 1000 பிரச்சனை இருக்கும். குழந்தை படிக்காம இருக்கும், குழந்தைக்கு ஞாபக சக்தி இருக்கும், குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கும். இதெல்லாம் எங்க கேட்கணும்? ஒவ்வொரு அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், என் குழந்தை சாலிகான குழந்தைய வளரணும் யா அல்லாஹ், என் குழந்தைக்கு நல்ல நல்ல சிந்தனை கொடு யா அல்லாஹ், என் குழந்தைக்கு ஞாபக சக்தி கொடு யா அல்லாஹ் என்று கேட்கிறோமா? நம்மட குழந்தைக்காக, நம்மட தாய்க்காக, நம்மட கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக, ஆரோக்கியத்துக்காக கேட்கிறோமா? அப்ப கேட்கிற வீதம் மிக குறைவு. அப்ப மூசா சொல்லக்கூடிய இளைஞன் ஒவ்வொரு கட்டமாக அவருடைய தேவைகள் அனைத்தும் யார்கிட்ட முறையிட்டார்? முதலாவது அல்லாஹ்விட முறையிட்டாரு. அல்லாஹ் வேலையை கொடுத்தான், தொழிலை கொடுத்தான், பொண்ணை கொடுத்தான். அதுக்கு பிறகு வந்து 8 வருஷம் 10 வருஷம் வேலை செய்யறார். அதுல இன்னொரு படிப்பு என்ன தெரியுமா? இப்ப குர்ஆன் சொல்லுகிற மகர் வந்து 8 வருஷம் வச்சுக்கொள்ளுங்க. 8 வருஷம் பண்ணா உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு 10,000 படி, 8 வருஷத்துக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேல சல்லி. அன்றைக்கு நம்ம நாட்டு கணக்கு பிரகாரம் 8 லட்சத்துக்கு மேற்பட்ட சல்லிய மகரா கொடுத்து அன்றைக்கு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? இன்றைக்கு கொழும்பு மாவட்டம் எப்படி எனக்கு தெரியல, ஆனா கிழக்கு மாகாணத்தை பாத்தீங்கன்னா கொடுக்கிற மகர் வந்து 10,000 கொடுப்பான், 20,000 கொடுப்பான். எவ்வளவு எடுப்பான் தெரியுமா? 10 லட்சம் எடுப்பான், 50 லட்சம் எடுப்பான், 50 லட்சம் பெருமதியான மூட்டை வாங்குவான், சில நேரங்களில் பைக்கை வாங்குவான். அப்ப லட்சக்கணக்கான சல்லிகளை வந்து இன்றைக்கு பொம்பளை இடத்துல வாங்குற நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த வரலாறு எங்களுக்கு எவ்வளவு அழகான படிப்பின. திருமணம் முடிக்கிற பொழுது ஆண்மகன் தான் என்ன செய்ய வேண்டும்? லட்சக்கணக்கான சல்லி கொடுத்து மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். அதுல பாருங்க கடைசியா வருது, எப்படி வருது? அந்த ஃபலம்மா கதா மூசல் அஜல், மூசாவை கொடுத்த அந்த அஜல் காலம் முடிஞ்ச உடனே வசாரபியஹிலிஹி, குடும்பத்தை கூட்டி கொண்டு போனார் வருது. அந்த குடும்பம் அங்க இருக்கல, அவர் அங்க வாழல, எனக்கு தானே காலம் முடிஞ்சிட்டு நாமே இந்த இடத்துல இருக்கணும், நம்ம வேற இடத்துக்கு போவோம், அங்கு போய் வாழ்வோம், அந்த இடத்தை விட்டு போறாரு. அப்ப இன்றைக்கு ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்காக வேண்டி 30 வயசு அடைஞ்சு 35 வயசு அடைஞ்சு இன்றைக்கும் திருமணம் முடிக்காம இருக்கிறான். ஏன் தெரியுமா? சீதன கொடுமை. அவன் வீட்டை கேட்கிறான், வீடு மட்டும் கேட்கல, காசு கேட்கிறான், முன் கடையை கேட்கிறான். இதனால வந்து அன்றாடம் 1000 ரூபாய் 2000 உழைக்கக்கூடிய அந்த சமூகம் எப்படி 10 லட்சம் கொடுக்கும், 20 லட்சம் எப்படி கொடுக்கும்? இதனால என்ன நடக்குது தெரியுமா? அதிகமான அந்த இளமை உள்ள அந்த பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. இளமை உள்ள அந்த பெண்களை குடும்பத்தோட சமூகத்தோட வாழ வேண்டிய அந்த குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்புறான். அந்த வெளிநாட்டு போய் அரபிக்கு அடிமையாகி அவனுக்கு ஏச்சுப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த முழு பங்களாவையும் கல்வி தொடச்சி
அந்த கொஞ்சம் கொஞ்சமா சல்லிய அந்த பொம்பளை புள்ள அனுப்புது. இந்த தாய்க்காரி அதை எடுத்து பேங்க்ல போட்டு சல்லி சேகரித்து ஒரு அழகான வீட்டை கட்டுறான். அந்த வீட்டை யார் கட்டுறது தெரியுமா? பொம்பளை புள்ள கட்டுது. மாப்பிள்ளைக்காரன் வந்து ஓசியில உட்கார்றான். போய் ஓசியில உட்கார்ந்துட்டு ஓசியில மட்டும் உட்கார்றானா, கிட்ட 2 மாசத்துக்கு ஓசி சாப்பாடு கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா மேலதிகமா சல்லி கொடுக்கணும். அது திருமணம் நடக்கிற நிக்காவுக்கு ஒரு 50 நாள் 1 லட்சம் அது செலவுக்கு வச்சுக்கணும், வேற சல்லி கொடுக்கணும். மிகப்பெரிய அநியாயங்களும் கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மூசா நபியுடைய வரலாறு நமக்கு என்னத்தை சொல்லுகிறது? மூசாலை சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் கிட்டத்தட்ட 8 வருஷம் வேலை செய்து அதை மகராக்கி திருமணம் முடித்தாரே, இதுதான் ஒவ்வொரு இளைஞனும் பாடமாக படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் திருமணம் முடிச்சா, நீங்க திருமணம் முடிச்சா, உங்களோட குழந்தை திருமணம் முடிச்சா எப்படி முடிக்கணும்? எதுவுமே வேணாம், நான் ஒரு பொண்ணு மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே தேவையில்லை, அந்த பொம்பளை பிள்ளை நான் வச்சு காப்பாத்துறேன், கூலி வீட்டிலேயோ சொந்த வீட்டில வச்சு காப்பாத்துறேன் என்ற நிலைமைக்கு ஒவ்வொரு இளைஞனையும் உருவாக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு தலைகீழா மாறி போய்கிற. இதனால பிரச்சனை தெரியுமா? பொம்பளை பிள்ளை பிறந்தாலே இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே கவலைப்படுகிறாள். ஜாஹிலியா காலத்திலே பொம்பளை பிள்ளை பிறந்தால் எப்படி கவலைப்பட்டார்களோ, வைதா புஷ்ரா அஹதும் பில் உன்சா வல்ல வஜ்ஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், பெண் குழந்தை பிறந்த செய்தி நன்மாராயம் கூறப்பட்டால் அவங்களோட முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடுமாம். அந்த பொம்பளை பிள்ளை நினைச்சு ஒன்று புதைக்க நினைப்பாங்களா, அல்லது தலைமறைவா நினைப்பாங்களாம். அந்த நிலைமை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு நான் எப்படி வீடு கட்டுவது, அவன் கேட்கிற காசை நான் எப்படி கொடுப்பது, அவன் எனவே இந்த பொம்பளை பிள்ளை காலம் முழுக்க திருமணம் முடிக்காம என்னால் பார்க்க முடியுமா? அதே 30 வயசு ஒத்த வயசு இன்னொரு அதே கிளாஸ்மேட் வந்து 2 புள்ள இருக்கிறது, 3 புள்ள இருக்கிறது. ஆனா என்னுடைய மகளுக்கு ஒரு பிள்ளையும் இல்லையே, திருமணம் முடிக்கலையே, வீட்டுல முடங்கி போயிருக்கிறாளே, அழுகிறாள். எனக்கு மௌத்து வராதா, எனக்கு மரணம் வராதா, என்னுடைய மகளை பார்த்து பார்த்து இருக்கணுமா, இது பார்க்காத நிலைமை வரக்கூடாது என்று அழுகிற, புலம்புகிற, தற்கொலைக்கு முயலுகிற, ஒரு மனநிலை பாதிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு யாரு காரணம்? ஆண்மகன் காரணம். இன்றைக்கு எந்த அளவுக்கு திருமண சந்தையிலே ஆண்மகன் விற்கப்படுகிறான். டாக்டருக்கு ஒரு விலை, இன்ஜினியருக்கு ஒரு விலை, பிஏ முடிச்சவனுக்கு ஒரு விலை, மௌலவிக்கு ஒரு விலை என்று அவங்க பேரம் பேசப்படுகிறது. அவனை போய் கேட்கிறாங்க, எப்படி மாப்பிள்ளை போய் கேட்கிறது, இப்படிதான் வந்து ஒரு 20 லட்சம் நாங்க தாரோம். இவர் சொல்லுவார், ஏற்கனவே கேட்டு போயிட்டாங்க 25 லட்சத்துக்கு. ஒரு மாட்டை விற்கிற மாதிரி நீங்க வேணும்னா கொஞ்சம் கூட்டித்தாங்க, 26 லட்சம் தாங்க. அப்ப 1 லட்சத்தை கூட்டி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வாமிக்காரி வரும் வீட்டை பாக்குறது, என்னங்க வீட்டுல அட்டாச் பாத்ரூம் தேவை, இந்த பகுதியில் மாபிள் பதிச்சிருங்க, என்னமோ சல்லி கொடுத்து வச்ச மாதிரியும் மாமிக்கார் வீட்டை பாக்குறது, அட்டாச் பாத்ரூம் தேவை, அது தேவையா, ஏற்கனவே சல்லி கொடுத்து கொன்றைக்கு வேலை செஞ்ச மாதிரி இந்த மாதிரி நிலையை நாங்க பார்க்கிறோம். அநியாயம், கொடுமை நடக்கிறது. எனவே இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தான் மூசா நபியுடைய வரலாறு மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினை கொடுக்கிறது. அன்பான சகோதரர்களே, நான் கேட்கிறேன், நாளைக்கு நீ திருமணம் முடிச்சிருவா, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த பெண் உனக்கான இவ்வளவு கஷ்டப்படுகிறாள், உன்னுடைய ஆடையை அந்த பெண்மணி தான் கழுவ வேண்டும், உனக்கு 24 மணி சாப்பாடு போட வேண்டும், உனக்கு வாப்பாவன் சொல்வதற்கு குழந்தை பெற்று தர வேண்டும். அந்த குழந்தையை பெற்கிற பொழுது எவ்வளவு கஷ்டப்படுகிறாள், வாழ்வா சாவா என்ற போராட்டங்களுக்கு மத்தியிலே குழந்தை பெற்றெடுக்கிறாளே, பெற்றெடுக்கிற அந்த பெண்ணிடத்துல நீ வந்து சீதன பிச்சை எடுக்கலுமா, காசு எடுக்கலுமா, கேட்கலுமா? உனக்கு அவன் எவ்வளவு தியாகம் பண்ணுகிறாள். 10 மாசம் குழந்தை சுமக்கிற பொழுது அவள் படுகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணால் சொல்ல முடியாத அளவுக்கு அவள் வந்து நிம்மதியா உறங்க முடியாது, ஒரு பக்கமே சாய்ந்து படுக்க வேண்டும். அவ ஒவ்வொரு ஆண்மகனும் லேபர் ரூம்ல, குழந்தை பிரசவிக்க லேபர் ரூம்ல ஆண்மகன் அனுப்பினா, கணவன் அனுப்பினா, உண்மையில எந்த ஆண்மகனும் மனைவிக்கு கை நீட்ட மாட்டான். அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் பெண்கள். அந்த பெண்ணிடத்துல கையேந்தி பிச்சை கேட்கிறீங்களே, நீதானங்கள் லட்சக்கணக்கான சல்லி கொடுக்கணும், எனக்கு அவனை தியாகம் செய்கிறாள், எனக்கா என்னுடைய ஆசைக்கு அந்த பெண்மணி அது உடந்தையா இருக்கிறாள், எனக்கு வாரிசுக்கு அந்த பெண்மணி காரணமா இருக்கிறாள். எனவே அந்த பெண்ணிடத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சல்லி கொடுத்து வாங்க வேண்டிய சமூகம் இன்னைக்கு அதுக்கு மாற்றமான முறையில் நடந்து கொள்கிற நிலையை பார்க்கிறோமே. மூசா நபியுடைய வரலாறு என்பது
ஒவ்வொரு இளைஞருக்கும் பாடத்தையும் படிப்பினையும் கொடுக்கிற ஒரு நல்ல சம்பவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இதுமாய் சம்பவங்களை இன்னும் பல செய்திகளை இந்த வரலாற்றுடன் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எதை கேட்டோமோ தொடர்ந்து நாங்கள் இந்த வரலாறை, நாளைக்கு நாங்கள் இந்த வரலாற்றுடைய இன்னும் சில செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை அறிந்து தெரிஞ்சு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி சுவர்க்கத்தை அடைவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.